கைஸ் இத்தாலியன் அடுத்த ஸ்டாப் பார்சலோனா. பார்சலோனால நமக்கு 3 நாள் ஸ்டே இருந்தது. அதுல ஒரு நாளத்த தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. பார்சலோனான்னு சொன்னாலே நம்ம மைண்ட்ல வர்றது மெஸ்ஸியும் எல் கிளாசிக்கோவும். இப்போ மெஸ்ஸி பார்சலோனால இல்ல, ஆனா எல் கிளாசிக்கோ நடக்கிற ஸ்டேடியம் இங்க தான் இருக்கு. ஃபுட்பால் ஃபேனான எனக்கு பார்சலோனால ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் அந்த ஸ்டேடியம் தான் இருக்குன்னு சொல்லி ஒரு தெனாவெட்ல பஸ் ஏறி சிட்டியோட சென்டருக்கே வந்தாச்சு. கூகுள்ல நோண்டி பார்த்தால ஸ்பீடாவும் ஈஸியாவும் ஸ்டேடியம் ரீச் ஆக ஒரே வழி மெட்ரோ. அதே கூகுள் உதவியோட அண்டர் கிரவுண்ட் மெட்ரோவையும் தேடி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அடுத்த சேலஞ்ச் மெட்ரோ டிக்கெட். சுத்தி யாருமே இல்ல இந்த டிக்கெட் மிஷினை தவிர. ஸ்பானிஷ் இங்கிலீஷ்னு தட்டி தட்டி டிக்கெட் எடுத்தாச்சு. இப்படி டிக்கெட்டை ஸ்கேன் பண்ண அப்படி டோர் ஓப்பன் ஆகுது. அப்படியே மெட்ரோல என்டர் ஆயாச்சு. மெட்ரோல நம்ம ஒரு பாகிஸ்தான் பாயை மீட் பண்ணோம். பாய் நம்மகிட்ட ஸ்பெயின் கதையை ஷேர் பண்ண, நம்ம கப்பல் கதையை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது பாயோட ஸ்டாப் வந்தது. அடுத்த ஸ்டாப் நம்ம ஸ்டாப். பார்க்கா ஸ்டேடியம் பார்க்க போற குசியில மெட்ரோ டனல் வெளியே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வருங்கால மெஸ்ஸி ரொனால்டோட பயிற்சி. அது பக்கத்திலே பார்க்காவோட ஹோம் ஸ்டேடியம். ஸ்டேடியம் பார்த்தது ஒரு ஆர்வத்தில் உள்ள போறதுக்கு ஒரு ஸ்டெப் வச்சதும் செக்யூரிட்டி வச்சாம் பாருங்க ஒரு ஸ்பானிஷ் செக். மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கனால உள்ளாடி போறதுக்கு யாருக்குமே அலோட் இல்லையா. அப்படியே நம்ம ஃபுட்பால் ஹார்ட் ப்ரோக்கன். சரி ரைட்டுன்னு இத்தனை நாள் டிவில பார்த்த ஸ்டேடியம் கிட்டையாச்சும் வந்து பார்த்தா சொல்லி மனசை தேத்திட்டு ரவுண்டா இருந்த ஸ்டேடியத்தை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்ததுக்கு நம்ம தலைமை ஸ்டைல ஒரு மீண்டும் ஒரு நாள் வரும்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு எப்படி வந்தோமோ அப்படியே ரிட்டர்ன் மெட்ரோல. இந்த தடவை ஸ்பானிஷ் மியூசிக்கோட நம்ம மெட்ரோ ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டாப் பக்கத்துல ஒரு கடையில இருந்து 2 பார்க்கா செயினும் மெடலும் வாங்கியாச்சு. அவ்வளவுதான் கைஸ். அப்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.